நம்ம தேஜோ பிந்து உபநிஷத்தை பார்த்துட்டு இருந்தோம். அதுல இந்த 10வது வெர்ஸ், அசூன்யம் சூன்ய பாவம் து சூன்ய அதீதம் ஹிருதி ஸ்திதம் ந தியானம் ச ந ச தியாதா ந தியேயோ தியேய ஏவ ச. அசூன்யம் சூன்ய பாவம், சூன்யம் என்று கருதப்பட்டாலும் அது சூன்யம் இல்லை. சூன்யம்னா என்னன்னா ஒரு காட்சி பொருள் இல்லாத ஒரு வெட்ட வெளி ஆகாயம் போல இருக்கிறத நம்ம சூன்யம்ன்றோம். இந்த ரூம்ல யாராவது இருக்காளான்னா மனுஷாவை பத்தி கேட்கிறோம். இந்த ரூம்ல மனுஷா இருக்காளா இல்லையா, அதுதான். அங்க சேர் இருந்தா நம்ம சேர் இருக்குன்னு சொல்றது இல்ல, உடனே இல்ல அப்படின்றோம். அது சூன்யம். ஏன்னா மனுஷனற்ற தன்மை அங்க இருக்கு. ஒரு டம்ளர்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல, காலியா இருக்கு அப்படின்றோம். அது சூன்யம்ன்றோம். ஆழ்ந்த உறக்கத்திலையும் இப்படிதான் இருக்கு. நல்லா உறங்கும் பொழுது இந்த விழிப்பு நிலையில எல்லா எனக்குள்ள எழும்புற உணர்ச்சிகளையும் நானே பார்க்கிறேன். பார்ப்பவனுக்கே அந்த உணர்ச்சிகள் எழுந்துக்கிறது. ஒரு விஷயத்தை பார்த்து நான் அருவருப்பு அடைகிறேன்னா அந்த அருவருப்பு தன்மை அந்த காட்சியினால எனக்குள்ள உற்பத்தி ஆறது முதற்கொண்டு கூடவே ஒரு விட்னஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு அறிபவன் இருந்துட்டே இருக்கான். அந்த காட்சியை பார்க்கும்போது ஏற்படுற ஒரு அருவருப்புன்ற ஒரு உணர்ச்சி ஒரு க்ஷணத்துல இந்த ஆன்ம பொருளா இருக்கிற பார்ப்பவன் அந்த உணர்ச்சி மயமா ஆயிடுறான், அருவருப்பு தன்மையா ஆயிடுறான். அந்த அருவருப்பு தன்மையா நான் இப்ப இருக்கேன்றதும் எனக்கு கூடவே தெரியுது. எங்கேயுமே இந்த ஆன்ம பொருள் அடித்தளத்துல இருந்து விலகிறதே இல்லை. ஒரு கேள்விக்கு பகவான் கிட்ட கேக்குறா, அகங்காரம் அப்படின்றது தானே ஜீவன் அப்படின்னு கேக்குறா. அகங்காரமே ஜீவன் அல்லவா? பகவான் ரமண மகரிஷிட்ட கேட்கிறான். ஆமாம், ஏதோ ஓர் உருவை பற்றி கொண்டிருப்பது அகங்காரம். அப்படின்னா அந்த அகங்காரமா நம்ம உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் போதும் ஒரு எண்ணமயமா இருக்கும் பொழுதும் காலங்களாக பிரிஞ்சு பழைய காலத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்கிறதும் எதிர்காலத்தை பத்தி நம்பிக்கை வைக்கிறதும் நடக்கிற நிகழ்வுல ஏதோ சங்கடமா இருக்கிறதும் எல்லாமே ஏதோ மயமாக திரிபுடுறது இல்லையா? அதெல்லாம் தான் ஆன்ம பொருள் நழுவி நான் தேகம்ன்றது ஒரு க்ஷணத்துக்கும் குறைவான காலத்துல நான் தனி முதலா என்ன ஆக்கி அந்த உணர்ச்சியா நான் மாறுறேன். இதுதான் அகங்காரம். அதுதான் பதில்ல ஒரே லைன்ல சொல்றாரு, ஏதோ ஓர் உருவை பற்றி கொண்டிருப்பது அகங்காரம். எதனையும் பற்றாது, எதற்கும் அடிப்படையாய் அது இறங்கி பற்றுவதே இல்லை. நம்ம ஒரு உணர்ச்சி மயமா ஆகும் பொழுதும் பழைய காலத்தை நினைச்சு ஏதோ கவலைக்கு ஆட்படும் பொழுதும் காலங்களாகவும் இடங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் மாறி மாறி இறங்கி இறங்கி டைல்யூட் ஆகும் பொழுதெல்லாம் ஆன்ம பொருள் இறங்குறது இல்லை. பேருணர்வா இருக்கிற, மெய் உணர்வா இருக்கிற, உண்மை அறிவா இருக்கிற அந்த சித்து இறங்குறது இல்லை. ஆனா இப்படி தனியாக ஒரு உருவத்தை பற்றி கொள்வதற்கே நாம அனந்த கோடி காலமா நிறைய உடல்கள் தோறும் ஐடென்டிஃபை ஆன விதம், அததான் வாசனைகள்னு சொல்றான். தேக வாசனை, லோக வாசனை, சாஸ்திர வாசனை. அறிஞ்ச வாசனைகள் அதாவது சுட்டறிவு மூலமா அறிஞ்ச வாசனைகள்ல 3 விதமான வாசனைகள் இருக்கு. இந்த உடல்ல மாத்திரம் நம்ம வாசம் பண்ணல, அனந்த கோடி உடல்கள்ல இருந்திருக்கும். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருட்சமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் பேயாய் மனிதராய் வல்லசுரராய் தேவராய் முனிவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். இந்த மைண்டுன்னு சொல்லப்படுறது இல்லாத காலமே கிடையாது. மைண்டுனாலே ஆன்ம பொருள்லேந்து உதிச்ச ஒரு தனி சக்தி. அதுக்கு அந்நியமாவே இருக்க முடியாது, எதுவுமே அந்நியமா இருக்க முடியாது. அதனாலதான் நம்ம மனத்தால ஆன்ம சாதகம் பண்ண முடியாது.
எண்ணங்களால, வார்த்தைகளால, யோசித்தல் மூலமாக ஆன்ம சாதகம் பண்ண முடியாது. வாக்கால நினைச்சு நினைச்சு ஆன்ம பொருளை ஜபிச்சு ஜபிச்சு உருவேத்திக்க முடியாது. இத நல்லா உணரணும். அந்த பொருள் அடித்தளமா அந்த ஒரு பதிலதான் அவர் சொல்றாரு. எல்லாவற்றிற்கும் அடிப்படையாய், ஆனால் எதையுமே பற்றாமல் ஆழ்ந்த உறக்கத்துல இப்படி விவகரிச்சுட்டு இருக்கிற ஒருவன், நாம் விழிப்பு நிலையில அப்படியே அடங்கி ஒடுங்கிடுறோம். தேகம் ஃபர்ஸ்ட் தேகத்தினுடைய பிரச்சனை போயிடுறது. ஆழ்ந்த உறக்கம்னால என்ன? உடல் உணர்வே இல்லை. உடல் உணர்வு எங்கிருந்து வரணும் அப்படின்னா, தேகம் நானுன்ற அந்த அபிமானப்பட்ட துண்டாக இருந்து கொண்டிருக்கும் அகந்தைகளால தான் தொடர்ந்து தேக உணர்வு இருக்க முடியும். நான் டாக்டர்னு சொல்றதோ, நான் வக்கீல்னு சொல்றதோ, நான் நல்லவன் சொல்றதோ குணங்கள்ல, நான் கெட்டவன் சொல்றதோ, நான் சோம்பேறின்னு சொல்றதோ, இப்படி எல்லா விதங்கள்லையும் கான்பிகரேஷன் மாறி மாறி வரவே உடலை ஒட்டி மனமானது இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த மனம் தான் பந்தப்படுத்துறது. மனம் தான் பந்தம். இந்த மனம் எப்படி கான்பிகர் ஆகுது, இதனுடைய மூலம் என்ன அப்படின்னு அந்த பொருள் அடிப்படையாக அப்படின்னு சொல்றாரு இல்லையா, எதற்கும் அடிப்படையாய் ஆனால் எதனையும் பற்றாது. இந்த மாதிரி உருவங்களா இருந்துக்கிற அகந்தைகள்ல, உணர்ச்சிகள்லயோ, எதிர்பார்ப்புகள்லயோ, கஷ்ட நஷ்டங்கள்லயோ எதனையும் பற்றாது, ஆனால் எல்லாம் தானா இலகும். இந்த மாதிரி எழுந்து கொள்பவைகளும் அதுவே. அதனாலதான் நம்ம இத பிரிச்சு அதாவது ஒரு நாள்ன்ற பொழுதுல பிரிச்சு தனியாவே ஆன்ம சாதகம் பண்ண முடியாது, ஆன்ம விசாரம் பண்ண முடியாது. இறைநிலை என்று சொல்லப்படுற பேருணர்வு நிலையே, உண்மை அறிவு நிலையை தனியா பகுத்து காலத்துல நம்ம பிரிஞ்சே நிக்க முடியாது. நான் இப்ப உட்காந்துட்டு சாயந்தரம் பண்ண போறேன் அப்படின்லாம் பண்ண முடியாது. அதனால வாழ்க்கையே ஆன்ம விசாரத்துல நடந்துட்டு இருக்கும் பொழுது வாழ்க்கையும் அதுல போகணும். வாழ்க்கைன்றது போறது, அதுக்குள்ள வாழ்க்கையே அப்படி போகணும். அததான் பகவான் நிறைய இடங்கள்ல சொல்றாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, ஆரம்ப சாதகர்களுக்குத்தான் தியானம் விட்டு விட்டு பண்றது இல்லை இதெல்லாம். ஆனா சதா தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும்ன்றார் மற்றவர்களுக்கு. சதா பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன? உள்ள விசாரமாவே வாழ்ந்துட்டு இருக்கணும். உள்ள ஒண்ணு எழுந்துட்டே இருக்கு. ஆன்ம உணர்வு நழுவி அகந்தை உடல் உணர்வாக தேகம்தான் நான் என்ற புத்தியாக மாறி ஒரு க்ஷணத்துல தெரியிற காட்சி பொருளை பகுக்கிறது. உள்ள பழைய அனுபவத்தை பகுத்து உட்கார்ந்து இருக்கு. இப்படி தொடர்ந்து 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 எல்லாம் கொண்டு இருந்தாலும் ஆன்ம பொருள் எதனையும் பற்றாது, தனியாக இருக்கும். அகந்தை என்ன வேணா பிடிச்சுக்கோன்னு விட்டுரும், அகந்தையா மாறி நிற்கும். ஆன்ம பொருள் இல்லாம அகந்தை அங்க செயலும் பண்ண முடியாது. சூரியனுடைய வெளிச்சம் இல்லாம இங்க ஒரு உயிர் தோன்றாது. ஐம்பூதங்களினுடைய ப்ராசஸிங் நடக்கவே நடக்காது. அதுக்கு அந்நியமா ஒரு ஒளி கிடையாது. பகல் வேலை ஒளி எல்லாமே சூரிய வெளிச்சம் தான். அத போல இங்க 24 மணி நேர வாழ்க்கை, இந்த பேரண்டங்கள் பிரம்மாண்டங்கள் அனைத்தும் சைத்தன்யமாக, அறிவுமயமாக, பேரறிவுமயமாக, ஆனா ஒவ்வொரு புள்ளியிலையும் ஒரு சாட்சியா இருக்கு, சாட்சி மாதிரி இருக்கு. அப்போ எழுத வரும் ஒரே லைன் பதில் தான். ஆனா அதுக்குள்ள நிறைய நம்ம தியானம் பழகும் போதும் சமாதி பழகும் போதும் நம்ம இத மறந்துடக்கூடாது. அது எனக்கு உள்ள நான் தியானத்துல இருக்கேன், சமாதியில இருக்கேன், எனக்கு உள்ள சூன்யமா எப்படி ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்ததோ அது இப்ப உட்கார்ந்து விழிச்ச பிறகு உடல் உணர்வா இருக்கிற நான் தான் ஆக்சுவலா தியானத்துக்கு ஆட்படுறேன். அப்படி தியானத்துக்கு ஆட்படும் பொழுது கூட உள்ள எழுந்துக்கிறது எல்லாம் அகந்தைகள். இவை அன்று அப்படின்றது தெரியணும். காட்சி பொருளாக அது தோன்றாது, ஆனால் காட்சிக்கு ஆதாரம் அதுதான், காட்சியே அதுதான்.
காட்சிக்கு தனி எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஆன்மாவை தவிர்த்து இதற்கு அந்நியமான இருப்பே இல்லை. ஆனா ஆன்மாதான் உண்மை பொருள், இந்த காட்சி உண்மை பொருள் அல்ல. அதனால்தான் இங்க இந்த வார்த்தையிலேயே அப்படித்தான், சூன்யம் என்று கருதப்பட்டாலும் அது சூன்யம் இல்லை. ஏன்னா இங்க கருதுபவன் அப்படின்னு அந்த சூன்யமா இருந்த ஸ்திதியிலேருந்து ஒரு எண்ணம் எழுந்திருக்கு. என்ன சைலண்டா இருக்கே, உள்ள சைலண்டா இருக்கிறது தானே விளக்குறது. நீ பேசினதுனால அந்த விளக்கமா கிடைக்கல. சைலண்டா இருக்கிறதுன்றது ஒரு உண்மையான நிலை. அந்த ஃபேக்ட பத்தி வழக்கமா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ற புத்தியானது தியான சமாதியில கூட எப்படி இந்த சைலன்ஸ் தானே தானாக விளக்கம் வரும். மௌனமே உபதேசம் மாதிரி அங்க இருக்கு. ஸ்டில்லா ஒண்ணுமே ஒரு சத்தம் கூட எழல, ஒரு எண்ணம் கூட எனக்கு வரல. அப்படின்றது எப்படி அங்க அறிவாகவே அந்த பொருள் இருந்தாதான அடுத்த எண்ணமாக கூட இங்க தோன்றி அதை விளக்கம். புரியுதா? இது ஆப்ஜெக்ட் ஆக்குறது. ஏன்னா இதுக்கு எல்லாமே ஆப்ஜெக்ட். எதுக்கு? அகங்காரத்துக்கு. அகந்தைக்கு எல்லாமே பழக்க வழக்கங்கள், எல்லாமே பழக்க வழக்கங்கள். வாசனைகள் சொல்லப்படுறதெல்லாம் என்ன? நழுவி 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 தனி உடம்போட தான் தனி முதல் மாதிரி, தான் தனியா அறிவு வச்சுட்டு இருக்கிற ஒரு தனி ஸ்டேஷன் மாதிரி, தனி கண்ட்ரோல் ரூம் மாதிரி, இப்படி எல்லாம் இது சரியா ஒன்னும் அறியாமைன்றதுல ஆட்பட்டு இருக்குது. புரியுதா? ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றா? அகந்தைக்கு 3 விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அதனுடைய ஸ்ட்ரக்சரை 3 விதமான தன்மைகள் இருக்கு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் அஞ்ஞானம், அதாவது அறியாமை. அப்படின்னால என்ன அர்த்தம்? தனக்கு மேலான, அதாவது இந்த உடம்புக்குள்ள புத்தியா செயல்படுறது, அப்புறம் மனமா செயல்படுறது, புலன்களா செயல்படுறது, இந்த உலகத்துல விவகரிக்கிறது, இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படின்னு நினைக்கிறது அறியாம. ஏதோ ஒண்ணு இருக்கு, அததான் இப்ப சொல்றது. உபநிடதங்கள் என்ன சொல்றது? உண்மை ஒன்றே உன்னை விடுவிக்கும், உன்னுடைய சுட்டறிவு விடுவிக்காது. சுட்டறிவினால் உண்மையை உணர முடியாது. சுட்டறிவு பிரயத்தனத்தினால் ஆன்ம சுரூபத்தை அறிய முடியாது. சுட்டறிவுக்கு அகப்பட்ட பொருள் அல்ல, உன்னுடைய அனலைசிஸ்க்கு அகப்பட்ட பொருள் அல்ல. ஏன் அனலைஸ் பண்றோம்? எல்லாத்தையுமே அனலைஸ் பண்றோம். இங்க மனம் ஓய்ந்து நிற்கணும், சரணாகதி மாதிரி அப்படியே நிம்மதியா இருக்கணும். இங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒருத்தம் கிடையாது. ஆழ்ந்த உறக்கத்துல எதை புரிஞ்சுட்டவா இருக்கான், எதை புரியாதவா இருக்கான், பண்டிதன் எங்க இருக்கான், பாமரன் எங்க இருக்கான், புத்திசாலி எங்க இருக்கான், முட்டாள் எங்க இருக்கான். எந்த க்ஷணமா ஒரு 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 திருடம் வித்தியாசம் இருக்காங்க. மனத்தினால கற்பிக்கப்பட்ட வித்தியாசங்கள் சூன்யம் போலதானே இருக்கு. அதனாலதான் இந்த ஊடகங்கள், அந்த கரணங்கள்னு சொல்லப்படுற மனத்தால அதை அப்படி பிடிக்க முடியாது. மனத்தால பிடிக்கிறதுனால என்ன அர்த்தம்? என்ன சமுதாயத்தால் எனக்கு தெரியும் தெரியும் தெரியும்னு குதிச்சுட்டே இருக்கு பார்த்தா புத்தி. அந்த புத்தி மூலமாக அது அகப்படாது. ஃபர்ஸ்ட் இந்த புத்திக்கு நம்மளுக்கு தெரியணும், எனக்கு ஒன்னும் தெரியாதியா. எழுந்துக்கிற எல்லா சொற்றொடர்களையும் எண்ணங்களையும் யோசிப்பவர்களையும் சிந்திப்பவர்களையும் என்ன அது அந்நியமா கருதி தான் இது இப்படி வளர்ந்திருக்கு. தெரியும் 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 இருக்கிறதுக்காக அறியாம, வேற ஒண்ணுமே கிடையாது. தெரியும், இதையும் என்னுடைய ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி அப்படி கொண்டு போய் எப்போதோ ஒரு மெத்தட்ல கொண்டு வந்து புடிச்சுடலாம். இல்ல, புத்தி கம்ப்ளீட்டா ஒரு ஸ்பாட்ல நிக்கணும். அதனாலதான் ஒரே வழிமுறை சொல்லுவா. என்ன வழிமுறை சொல்லுவா? இதுவன்று தியானத்துல சமாதியில உட்கார்ந்துட்டு இருக்கோம், இப்படி இருக்குமோ அன்ம பொருள் அப்படின்னு ஏதோ ஒரு சைலன்ஸ கூட பேசும். சோ இது பேசாம அனுபவம்.
அப்படின்னு பேசாம இருக்கிறதுன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்க அது ஒரு மெத்தட் கிடையாது. அதனாலதான் அவ அப்படி சொல்றான். சூன்யம் என்று கருதப்பட்டாலும் அது சூன்யம் இல்லை. ஏன்னா சூன்யம்ன்றது கான்செப்டா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆழ்ந்த உறக்கத்துல கான்செப்ட் கிடையாது. அது ஆழ்ந்த உறக்கத்துல சுகம் அனுபவிக்கப்படுகிறது. மனமற்ற பிரதேசம் நிச்சலனமாக சுகம் துக்கம், நல்லது கெட்டது, வேணும் வேணாம், ஆதாயம் விரயம், லாபம் நஷ்டம், இப்படின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு யதார்த்த சுகமே. அது ஃபேக்ட். சூன்யம் போல இருந்தாலும் அங்க ஒரு 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 ஜீவன் சொல்லப்படுற ஒரு தன்மையால அடையப்படுற சுகம் ஆழ்ந்த உறக்கத்துல சத்தியமான ஒரு ஃபேக்ட். ஆன்ம பொருள்ன்றது ஒரு ஃபேக்ட். இருப்புன்னே அதுக்கு பேர் கொடுக்கிறார். அதனால இந்த வார்த்தை யூஸ் பண்ணப்படுறது. சூன்யம்னா பாய், ஒன்றுமற்ற தன்மைன்னு அர்த்தம். ஒன்றுமற்ற தன்மை போல இருந்தாலும் பூரண பொருள். இந்த சேஷ்டிக்கிற இந்த மனம், இந்த கம்ப்ளீட் காஸ்மாஸ் சொல்லப்படுற இந்த ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே அங்கிருந்து தான் வருது. அதனாலதான் ஆன்ம விசாரத்துக்கு மாத்திரம் ரொம்ப ஹானஸ்டா, ரொம்ப சின்சியரா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒண்ணும் தெரியாது, அப்ரோச் ஒரு நெகட்டிவ் வே ஆஃப் அப்ரோச்னுவா. ஏதாவது வந்ததுனா முந்திரி கொட்ட மாதிரி உள்ளே இருந்து வந்ததுனா பேசாம இருப்பா, இது மூலம் கிடையாது. தணிக்கணும், அதை அடக்கணும். யாரு மற்றவனாக பார்ப்பதுதான் உண்மையான பார்வை. ஒருத்தர் அதே கேள்வியை கேட்கிற பகவான் கிட்ட, தூக்கத்தில் எதுவும் தெரிவதில்லை, சமாதியிலும் அவ்வாறே என்று சொல்லப்படுகிறது. இப்ப தியானம் சமாதி நம்ம பழகின்னு இருக்கோம். அவ்வாறே என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறெனின் ஞான நிலை என்பது என்ன? ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. இங்க என்ன வித்தியாசம், அங்க என்ன வித்தியாசம்? இங்க அறிவான் இருக்கான், எங்க சமாதியில அறிவான்றவன் இது உடம்பான அறிவான் கிடையாது. மனமாவும் அட்டென்ஷன் அங்க டிப்ளாய் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இல்ல, வெயிட்டிங் மோடும் கிடையாது, ஒரு மோடும் கிடையாது. இது சமாதி. ஆழ்ந்த உறக்கத்துல அறையில சுகம் அனுபவிக்கிறது கூட தெரியாது. எழுந்த பிறகுதான் அங்க ஏதோ ஒரு ஊடகம், புத்தி ஊடகம் தான் அது. அந்த புத்தி ஊடகத்துக்கு ஒண்ணுமே தெரியாம தூங்கினே அப்படின்னு அது எழுத சொல்றது. அதே போலதான் ஒரு டெத்துக்கும் அடுத்த பிறப்புக்கும், பிசிக்கல் டெத்துக்கு ஒரு டெத்துக்கும் அடுத்த பிசிக்கல் பிறப்புக்கும் நடுவுலயும் அந்த பாஸ் பீரியட் இருக்கு. ஜீவனுடைய சாரமான வாசனை இருக்கு இல்லையா, அகந்த அந்த காலத்திலேயே அப்படியே கிடக்கு, சச்னஸ்லயே அப்படியே கிடக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஞானம். தூய ஒளி, அறிகிறேன், இருக்கிறேன் அப்படின்னு வெறும் உணர்வு, இருப்பு உணர்வே ஞானம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் அறிவானே இல்லாம இருக்கோமா இல்லையான்னு தெரியறதுக்கு கூட ஒரு சொரூப உணர்ச்சி இல்லாம அகந்தை ஒரு பாஸ் பீரியட்ல அப்படியே மொழியை கிடக்கிறதா அஞ்ஞானம். அஞ்ஞான நித்திரை தான் டெத் பாஸ் பீரியடும். அப்புறம் அடுத்த வடிவத்துக்கு இந்த வாசனைகளே பரிபக்குவமாயி அந்த புணர்தலா மாறி அங்க வடிவம் எடுத்து கருவாக உருவாகி ஒரு 3 வயசு வரைக்கும் அதுக்கு வேண்டிய வாசனைகள் தான் வரும், மினிமம் தான் வரும். அந்த தேகத்திலிருந்து எவ்வளவு தாங்கும், அந்த தேகத்தினால் எவ்வளவு வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளவுதான் வரும். செடி கொடிகள்ல தான் எப்படி நடக்கிறது. மிருகங்கள் எப்படி குட்டி போடுறது. மிருக குட்டி ஒரு பசு கண்ணுக்குட்டி பிறந்த உடனே எழுதி நிக்கிறது, ஓடுறது, துள்ளி குதிக்கிறது. ஒரு குழந்தை போறது இல்லை. அந்தந்த
அந்தந்த உடலுக்கு ஏத்த உபாதிக்கு ஏத்த வாசனைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுறது. அதுக்கு ஏத்த மாதிரி ஈகோ பருமனாயிட்டே வரும். நாளோட மேனியும் பொழுது வண்ணவுமா அடங்கி இருந்தது வெளிப்படுறது. ஒரு அந்தகாரம்னு சொல்லப்படுற மகா அந்தகாரம் சொல்லப்படுற ஒரு பாஸ் பீரியட்ல புதைந்து இருந்தது, மறைந்து இருந்தது, பாஸ் பீரியடா இருந்தது. அப்படியே இன்னொரு பிறப்பு அப்படியே வெளிப்படுறது. எப்பேற்பட்ட ஜீவன் வரப்போறதுன்றத அகந்தையே நிர்ணயம் பண்றது. அகந்தை அகந்தையா தன்னை மாற்றிக்கொண்டு தனித்தனி வாசனைகளா, பழக்க வழக்கங்களா, அறுதியிட்டு வேல்யூஸா எல்லாம் புத்தியில இருந்து வெளிப்படுறது. இங்க வாழ்க்கை என்னுடைய வேல்யூஸ் தானே அந்த ஆளுன்னு சொல்றோம். அவரை என்னங்க, அவர் இந்த விஷயம் சம்பந்தமா போய் பார்க்கலாமா, ஏதாவது உதவி பண்ணுவாரான்னு கேட்டா அவருடைய குணாதிசயங்களை ஒட்டி வெட்டி கருத்துக்கள் கூறப்படுகின்றன இல்லையா? போய் பாருங்க, நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி. ஐயோ அங்க போகாதீங்க, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதும் கிடைக்காது அப்படின்னு ஆப்போசிட் கருத்தும் வரும். இது எல்லாம் என்ன, அப்படியே சாரமா பழகி 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 விருப்பு வெறுப்புகள் தான் மொத்த ஹெட்டிங். விருப்பு, அதுக்கு ஆப்போசிட் வெறுப்பு. இது எல்லா விஷயத்திலையும் பிசிக்கல் திங்ஸ்ல இருந்து குணாதிசயங்கள்ல இருந்து எல்லாத்திலையும் பகுத்து வச்சுட்டு இருக்கிறது தான் அகத்தை. அதுதான் பகவான் சொல்றாரு அந்த கேள்விக்கு பதிலா. தூக்கத்தில் எதுவும் தெரிவதில்லை, சமாதியிலும் அவ்வாறே என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறே ஞான நிலை என்பது என்ன? அறிவும், அதாவது சுட்டு அறிகிற புத்தியால் அறியப்படுகிற அறிவும் சுட்டறிவும், அறியாமையும் அதே மாதிரி தெரியலேன்றதே புத்தி வச்சுட்டு இருக்கு. இந்த ஞான விசாரத்துக்கு மாத்திரம் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா சரணாகதின்னு சொல்றான். சரணாகதினா என்ன? எனக்கு ஒன்னும் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உலக விஷயத்தை பத்தியும் என்னுடைய ஸ்கில்ஸ் பத்தியும் தான், இந்த ஏரியால எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு தெரியாத தன்மைய கன்விக்ஷனோட இருக்கிறது பேர் தான் இங்க சரணாகதி. சுட்ட அறியாமையும் சற்றுமற்றதே ஞான நிலை. அது அயல் ஏதுமற்ற நமது நிஜஸ்வரூபமே. என்ன? தூக்கம் அறிதாது. தூக்கத்துல அறிபவன் கிடையாது. இங்க ஞான நிலையில என்ன? வெறும் சொச்சமா இருக்கும். கண்ணுக்கு முன்னாடி காட்சிகள் விரியும். காட்சிகள் விரியறதுக்கு இங்க ஆன்ம உணர்வு இந்த கண் வழியா மனம் வழியா இறங்கி, புத்தி வழியா இறங்கி, மனமாகி கண்கள் வழியாக அங்க போய் பற்றினா அது அகந்தை காட்சி, சுட்டறிவு. அந்த உற்பத்தி ஆற இடத்துலயே என்ன இறங்குறேன், கருத்துக்கு இறங்கிட்டியே, ஒப்பீனியனுக்கு இறங்கிட்டியே, ஐடியாக்கு இறங்கிட்டியே அப்படின்னு பார்க்கிற அதி சூக்ஷமமான பார்வை ஆன்ம பார்வை. அதுதான் பதிலா சொல்றாரு வேற. அது அயல் ஏதுமற்ற ஞான நிலை என்பது அயல் ஏதுமற்ற நமது நிஜஸ்வரூபமே. இன்னது என கருதவும் கூடாத அந்நிலை தானே தானாய் அனுபவத்திலேயே விளங்குவதாம். ஒப்பீனியனுக்கு இறங்குது. ஏன்னா தனியோருவன் தான் ஒப்பீனியன் சொல்றதுக்கு ரெடியா இருப்பான், தயாரா இருப்பான். எல்லாத்துக்கும் ஒப்பீனியன், எல்லாத்துக்கும் கருத்து, எல்லாத்துக்கும் கருத்து கூறி பழகின புத்தியும் மனமும் ஆன்ம சாதகம் பண்ணும்போது எப்படி சொல்லாம இருக்கும்? அதனாலதான் வழிமுறைகள் ஏகப்பட்டது சொல்றோம். இந்த தேஜோபிந்து உபநிஷத்தே சாதன கிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம் கொடுக்கிறது. யமம், நியமம், தியாகம், மௌனம், இடம், காலம், ஆசனம், மூலபந்தம், தேகத்தின் சமநிலை, திருஷ்டியின் நிலை, பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, ஆத்ம தியானம், சமாதி ஆகியவை சாதன கிரமம். நம்ம எங்க மாட்டின்னு இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒண்ணுத்துல மனத்தை எல்லாம் ஏகாகிரகம் பண்றது. ஏகாகிரகம்னா என்ன? ஒன் பாயிண்டட்னஸ்ல எப்பவும் நிக்கணும். புத்திசம் பூரா பார்த்தா எல்லாம் என்ன பண்ணுவா? ஃபுல்லா மைண்ட்ஃபுல்னஸ் விடுவா. ஒரே சாதகம். மகாயானான்னு சொல்லப்படுற பெரிய பாதை அதை உபதேசிக்கிறதுக்கு முன்னாடி ஹீனயானான்னு ஒரு பாதையை உபதேசிச்சார். அது பூரா என்ன இருக்கும்?
be focused. Be always focused even in physical moments. அப்படின்னு காத்தால எழுந்ததுல இருந்து 24 hours அவ வந்து பிராக்டிஸ் பண்ண வைப்பார் புத்தர். வாக்கிங் மைண்ட்ஃபுல்னஸ், டாக்கிங் மைண்ட்ஃபுல்னஸ், லீனிங் மைண்ட்ஃபுல்னஸ், ஈட்டிங் மைண்ட்ஃபுல்னஸ், mindfulness of all physical movements, mindfulness of mental objects, mindfulness of all principal fetters, fetters மறைப்புகள்னு வர. அதேதான் வந்து இந்து மதத்துல என்ன சொல்றா, அஞ்ஞானம் ஆவரணம்னு ரெண்டாவது வார்த்தை கொடுக்குறா, மறைப்புன்றா. எல்லாம் தெரியும்னு எனக்கு மேல ஒரு பேரறிவு கிடையாது, இந்த தேகம் இதுதான் உச்சமான ஆத்ம பொருள், இறைவன் சொன்னா கூட இதுதான் மெய் அறிவு அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து அஞ்ஞானம். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கன்வின்சிங்கா இங்க உடலாகவும் மனமாகவும் ஆட்டம் போட்டு வாழறது தான் வந்து ஃபர்ஸ்ட் அறியாமை. அதுதான் இக்னோரன்ஸ். அதுக்கு மேல அதுக்கு அடுத்த ஸ்டெப் அதனுடைய ஸ்ட்ரக்சர், அகந்தையினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா மறைப்பா இருக்கான். ஃபர்ஸ்ட் எனக்கு மேல ஒண்ணும் கிடையாது, எனக்கு மேல அறிவு கொண்ட பொருள் ஒண்ணும் கிடையாது, இறைவனாவது ஏதாவது ஒண்ணும் கிடையாதுங்க. ஆழ்ந்த உலகத்துல நான் நானே அற்று கிடந்தா கூட அங்க இறைவன் வந்து என்னை காப்பாத்தல. நீங்க சொல்ற பேருணர்வு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் உணர்வு தான், என் அறிவுணர்வு, என்னுடைய சுட்டறிவு உணர்வு, என்னுடைய சுட்டு அறிவு அறியாமை. இதை தவிர இந்த பிரபஞ்சத்துல எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறது பேர் தான் அஞ்ஞானம். ஒரு ஓப்பனிங் கூட கொடுக்காது அகந்தை. இதுதான் பேஸ். அதுக்கு அடுத்தது ஆவரணம். ஆவரணம்ன்றது என்னன்னா வந்து ஒவ்வொரு மூமெண்ட் ஆஃப் வேக்கிங் ஸ்டேட் எக்ஸிஸ்டன்ஸ்லயும் மறைப்பாவே இருக்கிறது. அகந்தையை முன்னிறுத்தியே ஆன்ம சாதகத்துல இறங்குறது தான் ரொம்ப உச்சக்கட்ட அறியாமை. நீங்க சொல்றது எனக்கு தெரியும், இது நான் படிச்சிருக்கேன், அது எனக்கு தெரியும். எதுக்கும் அலவன்ஸே கிடையாது, எல்லாம் பிளாட் வயர்ஸா இருக்கு உள்ள, எல்லாம் தெரியும், எல்லா சாஸ்திரம் கம்ப்ளீட்டா இருக்கு. அதே சாஸ்திர வாசனைன்னு ஒரு முக்கியமான வாசனையை சொல்றோம். தெரியாது, ஐ நோ. இது வந்து ஒர்க்கிங் டைம்ல வாழற காலத்துல மறைப்பா இருக்கிறது. அங்க வந்து எனக்கு மேல ஒரு அறிவே கிடையாதுன்றது இக்னோரன்ஸ். இங்க வந்து மறைப்பு, தொடர்ந்து மறைப்பு. இப்படி இருக்குது. இப்படி இது இரண்டாவது இது. மூணாவது விக்ஷேப சக்தின்ற கலந்து இருக்கிறது, கலங்கி இருக்கிறது, சேரா குழம்பி இருக்கிறது. இதுலயும் வந்து ஆன்ம பொருள் இருக்கு, இல்ல அதை விட்டுருங்க. விவகார விஷயங்கள்ல கூட எப்படி ஒரு வேலை பண்ணும்போது கான்ஃபிளிக்டிங்கா 500 ஐடியா போயிட்டு இருக்கும், சுத்திட்டு இருக்கும் பேக்ரவுண்ட்ல, எல்லாத்தையும் எடை போட்டுட்டே இருக்கும். அதனாலதான் எல்லா சாதன கிரமங்களும் புத்திய நிறுத்தியா ஒரு புள்ளியில அதை ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்க. அது ஃபர்ஸ்ட் இந்த லௌகீக விவகார வாழ்க்கைக்கும் நம்ம ஆப்ஜெக்டிவ் வேர்ல்ட்ல மெட்டீரியலா லௌகீகமா வாழறதுக்கே ஃபர்ஸ்ட் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னுட்டு இந்த சாதன கிரமத்தினுடைய அத்தனைக்கும் ஒரு ஜபம் பண்ணா அதுக்குதான், ஒரு கோவிலுக்கு போனா அதுக்குதான், ஒரு நல்லதுக்கோசரம் ஒரு பிரார்த்தனை பண்ணா அதுக்குதான், என்ன மேம்படுத்திக்கோசரம் பண்ணா கூட அது தேவை. எல்லாத்துக்கும் ஏகாகிரகம் தேவை, ஒன் பாயிண்டட்னஸ் தேவை. அந்த புள்ளியில நிறுத்தி 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 சாப்ட்வேர்ல அதிசூக்ஷமா இருக்கிற அந்த புத்திய பிராக்டிஸுக்கு கொண்டு வரணும், நிறுத்தணும். ஒன்னு ஓடிட்டு மேலே ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் கிடையாது. இது இந்த லௌகீக வாழ்க்கையில கூட தோத்து போயிடுவோம், லௌகீக வாழ்க்கையில கூட தோத்து போயிடுவோம். ஒரு பாயிண்ட் அந்த ஃபுல் பாயிண்ட்ல த்ரூவா இருக்கணும். அதுதான் அதிசூக்ஷமா என்ன ஆகும், லேசர் பீம் மாதிரி ஆன்ம பார்வையாவே அதுதான் மறப்போறது, புத்தி பார்வைதான் மறப்போறது. ஏன்னா புத்தி குகைக்குள்ளதான் ஆன்ம பொருள் வந்து பிரகாசிச்சுட்டு இருக்கு. மின்னல் கொடி போல இருக்கிற ஒரு வெளிச்சம் அது. இதெல்லாம் உதாரணம். ஆனா இந்த உதாரணத்தையே நினைச்சுக்க கூடாது. அது வெளிச்சம் கிடையாது, மின்னல் கிடையாது, இது மென்மையான அறிவு பொருளே, சர்வ வியாபகமா இருக்கிற அறிவு பொருள், இடைவெளி இல்லாமல் இருக்கிற அறிவு பொருள், காலங்களற்றதாய் காரணங்களற்றதாய்.
எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஐடியா புதுசே கிடையாது, நீங்க ஏற்கனவே யோசிச்சுதான் வந்திருக்கு திடீர்னு. இது ஐடியா கிடையாது, ஆன்ம பொருள்ல யாரோட ஐடியாவும் கிடையாது, அது அந்நியமா எதையுமே விடுறது கிடையாது. அப்படிதான் அது இருந்துட்டு இருக்கு. தானேவாதான் இந்த ஐடியாவாகவும் இருக்குது. ஏன் ஒரு புத்தருடைய வாசகம் இன்னி காலத்து வரைக்கும் இருக்கு? ஏன் பகவான் கிருஷ்ணருடைய அவதார பகவத்கீதை இன்னி காலம் வரைக்கும் இருக்கு? எப்ப சொல்லப்பட்டதோ தெரியாது. ஏன்னா உண்மையை தாங்கிக் கொண்டு வருகின்றது. அவரும் புத்தி மூலமாக, அவருடைய புத்தி ஆன்ம பார்வையே, புத்தருடைய புத்தி ஆன்ம பார்வையே, பகவான் ரமணருடைய புத்தி ஆன்ம பார்வையே, அகண்ட பார்வை, அகண்ட துண்டிக்கப்படாத பேரறிவே புத்தருடைய வாக்காகவும் மனமாகவும் புத்தியாகவும் செயல்பட்டு வந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதே மாதிரிதான் பகவத்கீதையும், அதே மாதிரிதான் பகவான் ரமண மகர்ஷிதும். ஏன்னா புத்தியை தாண்டினாலே காலங்களை தாண்டி வாழறோம். ஆனா பண்றது ரொம்ப ஈஸி. அதனாலதான் ஒரு தூக்கத்துக்கும் ஞான நிலைக்கும் மைன்யூட் டிஃபரன்ஸ் தான். அதான் பகவான் சொல்றார். இங்கேயும் தேஜோபிந்து உபனிஷத்தும் அதான் சொல்றது. அறிவும் அறியாமையும் சற்றும் அற்றதே ஞான நிலை. அறிவு அறியாமைக்கு எது காரணம்? வாசனைகள் தான் காரணம், விருப்பு வெறுப்புகள் தான் காரணம், நல்லது கெட்டதுதான் காரணம். இந்த நல்லது கெட்டதாவே நம்ம இருந்துட்டு இருக்கோம். வாழ்நாள் பூரா நல்லதுக்கே பாடுபடுறோமா இல்லையா? நல்ல பேர் வாங்கறதுக்கு, நல்லபடியா வாழறதுக்கு. இந்த நல்ல நல்லன்றது எதனால இருந்தது? கெட்டன்றதுனாலதான் வந்துருக்க முடியாது. அதுல இருந்து காக்கிறதுக்குன்னு இது அடைக்கலம் அடையிறோம். அப்படி எல்லாம் பண்ண முடியாது. ஆக்சுவலா கெட்டதுக்கு ஆப்போசிட் நல்லது கிடையாது. கெட்டது தனியா கெட்டது, நல்லது தனியா நல்லது. அதை லிங்க் பண்றது எது? அகந்தை. ஏன்னா இந்த ரெண்டு விஷயங்களை வச்சிருந்தாதான் இந்த உடம்புக்குள்ள தனி முதலா வாசம் பண்ண முடியும். புரியுதா? கண்டினியூட்டி கிடைக்காது. அதனாலதான் கேப்போட தெரியவும் வருது, இக்னரன்ஸும் வந்துட்டே இருக்கு. நல்லது மூலமா வருது. ஐ ஹேவ் a better point to say அப்படின்வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓடிண்டே இருக்கு, அண்டர்கிரவுண்ட்ல ஓடிண்டே இருக்கு. புத்தி பூர்வமாவே எல்லாரும் இயங்கிட்டே இருக்கா. புத்தி பூர்வமா இயங்கு, மனம் பூர்வமா இயங்கு. மொத்தத்துல உனக்குள்ள ஒரு காட்சியா ஒரு எண்ணம் வந்துடுத்துனாலே, ஒரு ஒப்பீனியன் வந்துடுத்துனாலே அது ஞான நிலை கிடையாது, சுட்டறிவு நிலை. சுட்டி இன்டலெக்சுவலைஸ் பண்ணது, நிறைய ஆப்ஷன்ஸ்குள்ள இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. நிறைய ஆப்ஷன்ஸாவும் நீயே தான் இருந்துட்டு இருக்கேன். அதனாலதான் மனமே தான் உலகம். உலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நான் ஒண்ணுத்த பிக் பண்ணி ஒரு செகண்ட்ல பேசுறேன்னா மனமாவே உலகமாவே இருக்கு. மனமாவே இருக்கு உலகம். அதனாலதான் உலகமே மனத்தினுடைய கற்பனைன்றதுதான் அதிசூக்ஷமான ரியலைசேஷன். இதுல உலகம் எப்படி இருக்கு? மலைகளும் பிரம்மாண்டமான நதிகளும் ஆகாயத்தையும் பார்த்து நம்ம பிரமிக்கிறோம்ல, அது ஆக்சுவலா என்னுடைய மனம். என்னுடைய மனத்துக்குள்ள என்னுடைய உடல் இருக்கு, சர்வ உலகமும் இருக்கு. அதனாலதான் லீனியரா ஒவ்வொரு எண்ணமா ஏகப்பட்டதை வச்சுட்டு அதுக்குள்ளெல்லாம் செக்யூரிட்டி இருக்கா, நான் தொடர்ந்து இங்க இருப்பேனா, நான் சாகாதவன், எல்லாரும் சாவுக்குதானே அஞ்சுறான். ஏன்னா எண்ணங்கள் எல்லாமே சாவு. உதித்த சுட்டி அறியப்பட்ட ஒரு எண்ணம் ஆக்சுவலா இறப்பின் உதிக்கும் ஸ்தானம். இறப்பு அங்கதான் உதிக்கிறது. அதனாலதான் ஞான நிலைன்றது இந்த மாதிரி சுட்டி அறியறதுக்கு ஒரு புத்தியும் கிடையாது, ஒரு மனமும் கிடையாது. அதுக்கு மூலமா ஒரு தெய்வத்தை தானா நினைக்கிற ஒரு அகந்தை ஸ்ட்ரக்சரும் இங்க கிடையாது. அகந்தைன்றது ஒன்னே கிடையாது. ஒவ்வொரு புள்ளியிலையும் அகந்தைன்றது அறியாமை, மறைப்பு, கலைந்திருத்தல். அறியாமை, மறைப்பு, கலைந்திருத்தல். அறியாமை, மறைப்பு, கலைந்திருத்தல். இது மூணும் வேற வேற டிகிரியில வரும். நம்ம நேருக்குதான் அகந்தையினுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை. இது கிடையவே கிடையாது. அதுக்கு ஒண்ணு ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்க சூன்யமா? சூன்யமும் கிடையாது. இதற்கும் அதற்கும் நடுவில்
அகந்தைன்னு இந்த மாதிரி இந்த புள்ளி உதிக்கிறது பார்த்தீங்களா, நீர்க்குமிழி மாதிரி இந்த பபிள், அது எங்க உதிக்கிறது அதுதான் பார்க்கணும். சமுத்திரங்கள் ரொம்ப பெருசா இருக்கு. கடற்கரை கடற்கரையில அலைகள் தான் கோஷம் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆழ்ந்த கடல் 7 சமுத்திரமும் என்னவோ இருக்குன்றது இல்லையா, அந்த மாதிரி 7 சமுத்திரம் அளவுக்கு இருக்கிறது ஆன்ம பொருள். அந்த கடற்கரைகளை ஓடி 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 கரையை மோதி மோதி திரும்பி போயிட்டு இருக்கிறது மாதிரி இருக்கிறது தான் இந்த எண்ணங்கள்னு சொல்லப்படுற உணர்ச்சிகள். தனித்த சுட்டறிவு அறியாமையினுடைய செயல்பாடுகள். இது நீ என்ன வேணா பண்ணிக்கோன்ற மாதிரி கடல் அங்க இருக்கு. அந்த அலையும் அந்த கடலின் நீரே அது கண்ணியமான பொருள் என்று. அத போலதான் இங்க ஆன்ம பொருள் சதா வெறும் ஒளிமயம். அது சந்நிதி இல்ல, அந்நியமா ஒரு பொருளே கிடையாது. அதனால எப்பேற்பட்ட உணர்ச்சி வந்தாலும் எப்பேற்பட்ட இது வந்தாலும் நம்ம உடனே என்ன பண்ணணும், யாருக்கு இது சுட்டி அறிபவன் ஆழ்ந்த விளக்கத்துல சுட்டு அறியலையே நான், ஒண்ணுமே இல்லையே, சுட்டும் தன்மையே ஒண்ணும் இல்லையே. அதனாலதான் இங்க ஆழ்ந்த உறக்கத்தை கை கொள்ளாமல் நீங்க தியானம் சமாதி கூட பழகக்கூடாது. நீங்க ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு க்ஷணத்துல, அதாவது விழிப்பு நிலை வாழ்க்கையினுடைய ஒரு க்ஷணத்துல அனுபவிக்கிற கஷ்டத்தையோ உபத்திரவத்தையோ தீர்க்கணும்னா கூட அப்ப கூட விசாரம் வேணும், ஆன்ம விசாரம் வேணும். என்ன விசாரம்? அங்க ஒண்ணுமே இல்லையா ஆழ்ந்த உறக்கத்துல, இங்க எங்க இருந்து வந்தாங்க? அதுக்கு நம்ம கடன்காரன் ஏமாத்த போறது இல்லை, கடன் வாங்கிட்டு யாரும் ஏமாத்துறதுக்கு நான் சொல்லல, உண்மையை பார்க்கணும். அங்கிருந்து ஒரு நிதானம் கிடைக்கும். நான் அது உண்மை பொருள். அந்த உண்மையினுடைய சாயல் அந்த சொல்யூஷனா கூட மாறும். இங்க ஒரு சொல்யூஷனா கூட மாறும். அந்த சொல்யூஷனுக்கு அடித்தால கூட அதான் இருக்கும். ஹானஸ்டா போய் பேசுவோம். இறங்கிட்ட கடன் பட்டோமோ அவன் நம்மள நெரிச்சா கூட நம்ம சொல்லுவோம், ஹானஸ்டா சொல்லுவோம். ஏன்னா அந்த நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா. ஆழ்ந்த உறக்கத்துல அறவே ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கூட பேரறிவாக இந்த ஜீவத்தன்மை அங்க ஆழ்ந்து அதற்குள் மறைந்து இருந்தது. இப்பொழுது அதுதான் வந்திருக்கு. அதனுடைய சத்தியத்தன்மை சாஸ்வதமானது. எதனுடையது? அந்த ஆன்ம பொருளா நாம் ஆழ்ந்த உறக்கத்துல நம்மளுடைய மனமும் உடலும் தேகமும் உலகமும் எல்லாம் மறைஞ்சிருந்த அது சத்தியமானது. அந்த சத்தியம் இங்க வார்த்தையில கூட வர ஆரம்பிச்சிடும். சொல்லுவோம், இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா, நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு திடத்தன்மையும் ஒரு கான்பிடன்ஸையும் அது கொடுக்கும். இதுதான் இங்க இவர் சொல்றாரு. என்ன சொல்றார்? சூன்யம் என்று கருதப்பட்டாலும் அது சூன்யம் இல்லை, சூன்யத்தை கடந்தது. சூன்யம்லாம் கான்செப்ட்ஸ். ஆழ்ந்த உறக்கம் சூன்யமா இல்லையா? ஆழ்ந்த உறக்கத்துல சுகமா ஒரு எண்ணமும் இல்லாமல் இருந்தேன் என்பது சத்தியம். இது சூன்யம் கிடையாது, சத்தியம், ஃபேக்ட். அதனாலதான் சூன்யம் அசூன்யம் இது ரெண்டுத்தையும் கடந்தது. அது ஹிருதயத்தில் உறைவது. ஹிருதயம்ன்ற வார்த்தை எங்கேருந்து எல்லா உணர்ச்சிகளும் உற்பத்தி ஆகிறதோ, எண்ணங்களாக வடிவு பெறுகிறதோ, அதுதான் ஹிருதயம். அதுதான் மையப்புள்ளி. இந்த பிசிக்கல் உடம்பு, இந்த தேகம் எங்க அப்பா அம்மாவால் கொடுக்கப்பட்டது. ஆனால் உண்மையில் நான்றது ஒவ்வொருத்தருக்கும் அவ மனத்துல இருக்கிற அந்த எண்ணமோ உணர்ச்சியோ, ஒவ்வொரு க்ஷண நேரத்துல ஒரு ஞாபகமோ, ஒரு ஃபியூச்சரை பத்தி எதிர்பார்ப்போ, ஒரு அனுபவத்தை பத்திய கருத்துக்களோ, வேற ஏதோ ஒரு எண்ணமோ, ஒரு திங்கிங் பேட்டர்னோ, அது எங்கேருந்து உற்பத்தி ஆகுதோ அதுதான் மையம். எல்லாருக்குமே எங்கேருந்து உற்பத்தி ஆகுதோ அந்த ஸ்தலம் தான் மையம். அந்த ஸ்தலம் பேர் தான் ஹிருதயம். இப்ப ஆழ்ந்த உறக்கத்துல எது மையம்? நம்மளுக்கு ஹிருதயத்துலதான் சென்று ஒடுங்கிறது. ஆனா அதை நம்ம அறியாம இருக்கும். என்னுடைய சென்டர் ஒண்ணு பிசிக்கல் அவேர்னஸ், பாடி அவேர்னஸ். பாடி அவேர்னஸா எழுந்துக்கிறது கூட ஹிருதயத்துல இருந்தா எழுந்துக்கிறது. ஞாபகம் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து நம்ம எப்படி வரோம்? ஏதோ ஒரு கஷ்டம், இல்லாட்டி ஏதோ ஒரு சுகம், ஏதோ ஒட்டி வெட்டி தான், வெறுப்பு வெறுப்பை ஒட்டி வெட்டி வர அகந்தையினுடைய ஒரு உணர்ச்சி தான் ஃபர்ஸ்ட் தூக்கத்திலிருந்து முழிப்பா வருது எல்லாருக்கும் இல்லையா? தூக்கத்துல முழிப்பா வருது அதுதானே, அந்த கருத்தா வருது அதுதானே.
அப்ப வந்து கண்ணை கூட திறந்திருக்க மாட்டோம், போர்வையை கூட விலக்கிருக்க மாட்டோம், உள்ளுக்குள்ள அந்த உணர்ச்சி மயமாவே இருப்போம். இப்ப இந்த உணர்ச்சி சில க்ஷணங்களுக்கு முன்னாடி ஆழ்ந்த உறக்கத்துல எங்க கரைஞ்சிருந்தது, எங்க மறைஞ்சிருந்தது? அதுதான் ஹிருதயம். அதனால முதலில் எது வருகிறது? புத்தி பூர்வமாக புத்தியில் ஏதோ ஜொலிக்கிறது எண்ணம். இன்னைக்கு அதை பண்ணணும், இன்னைக்கு அங்க போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சங்கல்பமா வருது. இந்த சங்கல்பமே அற்ற இடம் வந்து ஹிருதயம். அதுதான் ஞான நிலை, அதுதான் அந்த நிலை. அதுக்குதான் நம்ம தியானம் சமாதி எல்லாம் பழகிறோம். தகுதி இருக்கிறவா தியானம் சமாதி பழகணும், மற்றவா வந்து நாம ஜபம், கோவிலுக்கு போறது, மீது எல்லா விதமான அனுஷ்டானங்கள் எல்லாமே ஒரே பாயிண்ட் என்ன? சித்த ஒருமைப்பாடு. ஒரு புள்ளியில் தொடர்ந்து புத்தியை வைத்துக் கொண்டு இயக்குவது. அதுவும் என்ன? சத்தான மேலான விஷயத்துக்கு. புரியுதா? கெடுதலுக்கு இல்ல. அங்கேயும் அந்த கர்மங்கள் வந்து கரெக்டா பண்ணப்படணும். விருப்புக்கு எல்லாம் ஆட்படாம, பழந்தும் போகாம, சோர்ந்தும் போகாம, ஒரே தைரியம் சொல்லிட்டு வெற்றின்னு சொல்லிட்டு குதி ஆர்ப்பாட்டமும் பண்ணாம, ரெண்டுத்தையும் தாங்குற மாதிரி அந்த புத்தி இருக்கணும். இதுல வெற்றியில வந்து துள்ளாமையும், தோல்வியில வந்து துவண்டு விடாமையும் அந்த புத்திய வச்சுக்கணும். இதுக்குத்தான் அந்த புத்திக்கு இவ்வளவு கர்மாக்கள். இந்த கர்மாக்கள் கூட என்ன? ஆன்ம பொருள் ஒண்ணு இருக்குன்னு தெரியாம நழுவினதுனால கர்மாக்களா மாறி, வெறுப்புகளா மாறி, நம்ம பல கோடி உருவங்களை எடுத்து அதெல்லாம் வந்து சென்டர் நினைச்சு அதை மேம்படுத்துறதுக்குன்னு வாழ ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் மொத்த இதுவே என்னுடைய சாரமே. அதுதான் சொல்றாரு, இருதயத்தில் விரைவது எது? இந்த பொருள் தேஜோ பிந்துன்றது. தியானம் செய்பவன், தியானம் செய்யப்படும் தன்மை, அப்புறம் தியானத்தின் லட்சிய பொருள் அப்படியாகவே என்ற பாகுபாடு இல்லாமல் தியேயமாகவே விளங்குவது, அந்த காட்சி பொருளாகவே விளங்குவது. எந்த காட்சி பொருள்? அதனாலதான் வந்து நம்ம ஆழ்ந்த வர்க்கத்துல உடம்புக்கு உள்ள இருக்கோமா, வெளியில இருக்கோமா? வீட்டுக்குள்ள கட்டில் மேல படுக்கையில படுத்துட்டு இருந்தோம். இது வந்து உடம்பை பொறுத்த வர்ணனை. உண்மையில அந்த ஜீவாத்மான்னு சொல்லப்படுறாங்க எங்க போறது? எங்க போய் அந்த மனம் போய் ஒடுக்குறது? அது உள்ளா வெளியா? உலகம்னு ஒரு வார்த்தை சொன்னா நம்ம உடல்கள்லாம் அதுல அடக்கமா இல்லையா? உலகம்னு சொன்னா உலகத்துக்குள்ள நம்ம உடலுக்குள்ள இருக்கோ வெளியில இருக்கோ அந்த மனமும் அடக்கமா இல்லையா? சோ உலகன்ற வார்த்தையில எல்லாமே அடங்கி போடுறது. அத மாதிரி இங்க வந்து உள்வெளி இல்லாமல் அதுன்னு தான் அதை குறிக்கிறார். அதனாலதான் இங்க தேயமாகவே விளங்குவது என்னன்னா அது வந்து ஒரே பொருள், ஒரே சத்வஸ்து, ஒரே பேரறிவு. அது இவ்வளவு கான்பிகரேஷனா 3 வித வாசனைகளுக்கும் கற்பகோடி கால வெறுப்புகளுக்கும் ஆட்பட்டு தனித்துவமா தனி முதல்ல புத்தி, மனம், அகங்காரம், உடல், தேகம், உலகம் அப்படின்னு விவகரிச்சுட்டு இருக்கு. ஆனால் உண்மையில் அது அதுவாகவே இருக்கிறது. அதுதான் சொல்றது. அப்புறம் இந்த சாதன கிரமம்லாம் சொன்னாரு இல்லையா? இது அடையறதுக்கு எல்லா சாதன கிரமங்களும் எதுக்கு? யமம், நியமம், தியானம், மௌனம், ஜபம் எல்லாமே வந்து சாதன கிரமங்கள். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதன கிரமங்கள். அப்படி பண்றதே எதுக்கு? திருஷ்டியை ஞானமயமாக்கி உலகை பிரம்மமயமாக பார்க்க வேண்டும். திருஷ்டினாலே காட்சி, பார்ப்பவன், பார்வை, பார்க்கும் தன்மை. எது பார்க்கிறது? நம்ம கிட்ட எல்லாத்தையும் புத்தி தான் வயாம இட போடுறது, எல்லாத்தையும் இட போடுறது. குணங்களையும் இட போடுறது, பொருள்களையும் எடை போடுறது, காலத்தையும் எடை போடுறது, இடத்தையும் எடை போடுறது. எடை போடாத வஸ்துவே எதுவும் கிடையாது. ஆன்மாவையும் எடை போட்டு இல்லையா? அந்த புத்தியை ஞானமயமாக்கி, பார்வையை ஞானமயமாக்கி உலகை பிரம்மமயமா பார்க்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இங்க எல்லாத்துலயும் ஒரு புள்ளியில நிக்கிறதுன்னா அதை ஞானமயமாக்குறது, நிக்கிறதுதான். நான் வந்து இப்ப எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம பேசுறதே என்ன? தியானம் சமாதியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். மற்ற சமயங்கள்ல விசாரமா இது உள்ள ஓடிட்டே இருக்கணும், அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப வந்து தியானம் சமாதியில வந்து
ஒரு க்ஷணம் முன்னாடி ஒன்றுமற்று இருந்தேன், இப்பொழுது ஏதோ உணர்ச்சி மயமாக, ஏதோ எண்ணங்களாக உள்ளுக்குள்ள மனத்துக்குள்ள அப்படி நிலவிண்டே இருக்கு அப்படின்றதும் அங்கேயே தெரியும் இல்ல, அதே புள்ளியில தெரியறது இல்ல. இப்படி தொடர்ந்து தொடர்ந்து வெறும பாக்குறது, அதை பத்தி சீர்திருத்தி அமைக்கிறதுக்கு கூட பார்க்க கூடாது. நான் எதற்கு பாக்குறேன்னா, நான் ஏன் கேட்டேன்னா அப்படின்னு வயான விளக்கம் அவங்க கொடுத்துட்டே இருப்போம் இங்க. அந்த மாதிரி தியான சமாதியெல்லாம் விளக்கம் யாருக்கும், ஏன்னா உள்ள யாரும் இல்ல, ஒரு கை ஓசை, தூய பார்வை மட்டும்தான் அங்க இருக்கணும். பகவான் என்ன சொல்றார், இன்னது என கருதவும் கூடாத அந்த நிலையே தானே தானாய் அனுபவத்திலேயே விளங்குவதாம். இன்னது எனவும் கருதக்கூடாது. ஆனா அந்த என்ன பழக்க வழக்கத்தினால புத்தியானது ஞானமயமா மாறாம விஷயமயமா அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது தெரிஞ்சிடும். எவ்வளவு கூட நுட்பமா போறோமோ பேசிட்டு இருக்கும்போது நின்றுடும். தெரியறதும் நிக்கிறதும் ரெண்டு ஆட்டு கிடையாது. Seeing is ending. ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்வார் தியான சமாதியில, seeing is ending. நான் ரொம்ப வயலண்டா இருக்கேன்னா வயலன்ஸ பாக்குறது தான், வயலன்ஸ தவிர்க்கிறது இல்ல. உள்ள உட்காந்து பிளான் பண்ணி இனிமேல் நான் வயலண்டா இருக்கக்கூடாது, சோ நான் வயலன்ஸுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் மாதிரி, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியே வயலண்டா இருக்கிற தன்மையாவே இருந்தேன்னாலே நின்று போயிடும், வயலன்ஸ் போயிடும். ஒரு க்ஷணம் முன்னாடி எண்ணமே கிடையாது, இப்ப ஏதோ எண்ணம் வந்ததுனாலே பயம் வந்துட்டு, எண்ணமே பயமாக இருக்கு. பயந்தவனாவே நான் இருக்கேன். பயந்தவன், பயப்படும் தன்மை, பயப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, இது மூணு வேற வேற இல்ல, மூணு ஒன்று. அது அப்படியே 100% அங்க நடக்கும் பொழுது இது எல்லாமே தியான சமாதியில தான் நடக்கும், தியானத்திலேயே சமாதியில தான் நடக்கும். தியான சமாதி பாயிண்ட்ஸை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இது கண்ணியமா நம்ம புறம்பா ஒண்ணுமே பேசல. தியானம், சமாதி, விசாரம். மற்ற சமயங்கள்ல கண்ணை திறந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். தியானம் சமாதி பழகிற சமயத்துல இது இன்னும் இன்டென்ஸா அந்த புள்ளியில நிக்கணும். கொஞ்சம் க்ஷணம் முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்தேன், இப்போ என்னவோ இருக்கேனே அப்படின்னு அப்படி பார்க்கும்போது அது புஷ்ன்னு போயிடும், புஷ்ன்னு போயிடும். இதுதான் திருஷ்டியை ஞானமயமாக்கி உலகை பிரம்மமயமாக பார்க்க வேண்டும். இப்படி பண்ண 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 புடம் போடப்படுறது. அன்றாட வாழ்க்கை பூரா, விழிப்பு நிலை பூரா இப்படி பண்ண புடம் போடப்படுறது. அடுத்த பாட்டு, எத்திர எத்திர மனோ யாத்தி பிரம்மணக தத்திர தத்திர தர்ஷனாத் மனசா தாரணம் ச ஏவ தாரணா சா பராமதா. எங்கெங்கெல்லாம் மனது செல்கிறதோ, இப்போ போக்கும் வரவும் இலா பொன்னியனேன் மாணிக்க வாசகர் பாடுறார். காக்கும் என் காவலனே, போக்கும் வரவும் இலா பொன்னியனே அப்படின்னா என்ன அர்த்தம்? there is no movement அர்த்தம். இங்க இவர் என்ன சொல்றாரு, மனசு எங்கெங்க செல்கிறதோ, இங்க பிரம்ம பொருள்ல, மெய்ப்பொருள்ல, அறிவு பொருள்ல, பேரறிவு பொருள்ல, உண்மை பொருள்ல, அதுக்கு அந்நியம் இல்லாத இந்த சக்தி பிரபஞ்சம் பூரா வியாபிச்சிருக்கு. தோன்றியவைகள் அனைத்தும் மனம். அதனாலதான் ரெண்டு விதமா பண்ணலாம். ஒண்ணு நுணுக்கமா பண்றது, இல்லாட்டி ஆல் இன்க்ளூசிவா பண்றது. அதுதான் இந்த திருஷ்டியை ஞானமயமாக்குறது. திருஷ்டியை ஞானமயமாக்குறதுன்னா எங்க எது போனாலும் ஆழ்ந்த உறக்கத்துல ஆன்ம பொருளாவே இருந்த நான் இப்பொழுது ஏதோ ஒரு உணர்ச்சி மேம்பட்டு இவ்வளவு எண்ணமயமாக என்னை நானே வருத்திக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு அந்நியம் இல்லாமல், இதுவும் அதற்கு அந்நியம் இல்லாத ஆன்ம பொருளே தான் இப்படி இருக்கு அப்படின்னு அதை பார்க்கும்போது, அதுவாவே பார்க்கும்பொழுது அது மறைஞ்சிருது. அதுதான் இந்த பதில். அகங்காரமே ஜீவன் அல்லவாக்கு என்ன சொல்றார், எதனையும் பற்றாது எதற்கும் அடிப்படையாய் எல்லாம் தானாய். இந்த எல்லாம் தானாய் தியானம் இது புரியுதா? மனம் எங்கெல்லாம் செல்றது? தியானத்துல, சமாதியில, அத்தனையில அந்த புள்ளியில அதற்கு அந்நியமா ஒரு பொருள் இருக்காது. இடைவெளி இல்லாமல் இருப்பது ஞான நிலை ஒன்றே. அது சுட்டறிவு கிடையாது. எனக்கு நான் வந்த விதம், இந்த அகங்காரம் வந்த விதம் சுட்டறிவு அறியாமையில தான் இது இருந்திருக்கு. அனந்த கோடி காலமா வந்திருக்கு. ஆனா இந்த க்ஷணம் இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிடுத்து.
நான் இந்த சுட்டறிவை என்டர்டெயின் பண்ண மாட்டேன், இதுவும் பிரம்மமயமே, இதுவும் பேரறிவு மயமே, இதுவும் ஆன்ம உணர்வு மயமே அப்படின்னு அந்த பார்வைங்க. ஏன்னா நம்ம சகஜமா அதை தவிர அந்நியமா இங்க ஒரு பொருள் இல்லை, அதனால இப்படி கை கொள்ளலாம். உங்களுக்கு தியானம் சமாதி உட்கார்ந்து பழகும் பொழுது இது வந்துதானா, இதற்கு எப்படி இந்த ஒரு என்னுடைய பயந்த உணர்ச்சிக்கு எப்படி ஒரு தனி இருப்பு இருக்க முடியும்? ஆழ்ந்த உறக்கத்துல என் பெயர் கிடையாது, என் உருவம் கிடையாது, என்னுடைய உலகம் கிடையாது, நான் அம்மா கிடையாது, என்னுடைய கதாபாத்திரங்கள் கிடையாது, நல்லவன் கிடையாது, கெட்டவன் கிடையாது, ஏழை கிடையாது, பணக்காரன் கிடையாது, ரோகி கிடையாது, போகி கிடையாது, எவ்வளவு அனந்த கோடி வித்தியாசங்கள் மனது வச்சுட்டு இருக்கு, அத்தனையும் இல்லை. ஏன் இல்லைன்னா மனதே இல்லை அப்படின்னா அதுதான் சத்திய நிலை. அப்படி இருந்தது இப்ப ஏதோ ஒரு பயந்த தன்மையாக இங்க இருக்கிறது. இதற்கு எப்படி ஒரு இருப்பு இருக்க முடியும்? இதுவும் அந்த பொருள் தானே, அந்த பொருளுக்கு அந்நியமா ஒரு பொருள் இல்லையே. அது ஒரு பெரிய கருணை பெருவெள்ளம், அன்பு மயம். அந்த அன்பு மயம் சுட்டறிவினால் கலங்கப்பட்டு தனித்த அகந்தியாக இப்பொழுது என்னுடைய தியானத்துல இந்த மாதிரி இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு அதுல அதை கரைக்கிறது. எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம்னு கரைக்கிற மாதிரி அதான் வந்து இந்த பாயிண்டா சொல்றாரு. எத்தனை மனோயாத்தி, எங்கெங்கு மனது செல்கிறதோ அங்கெல்லாம் பிரம்மமே உள்ளது. பிரம்மணக தத்ர தர்ஷனாத் மனசா தாரணம் செய்த தாரணா சா பராமதா. இதற்கு மேலான ஆல் இன்க்ளூசிவ், ஆல் என்காம்பசிங், கம்ப்ளீட்டா. அதனாலதான் அதற்கு முன்னாடி இங்க நீங்க தியானம் சமாதிக்கு உட்காரத்துக்கு முன்னாடியே கூட இந்த பாவனையிலேதான் வாழணும், இந்த உணர்விலேதான் வாழணும். சுட்டறிவு அறியாமைக்கு இறங்காம அந்த பாவத்திலேயே வாழணும். ஆழ்ந்த உறக்கத்துல மனது அற்று, உடல் அற்று, உலகமற்று, கதாபாத்திரங்கள் அற்று இருந்த தன்மையில் ஆண் பெண் அற்று, அங்க என்னெல்லாம் அற்று இருந்ததோ அதெல்லாம் சத்தியம். அது சத்தியமான நிம்மதி, அது சத்தியமான இருப்பு. அததான் இங்க நம்ம அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரோம், பிராக்டிஸுக்கு கொண்டு வரோம். அதுதான் அந்த பாட்டு. அடுத்தது அடுத்த பாட்டுல என்ன சொல்றார்? ததஹ சாதனஹ நிர்முக்தஹ சித்தஹ பவதி யோகிராட் தத்ஸ்வம் ரூபம் பவேத் தஸ்ய விஷய மனசஹ கிராம். இப்ப என்ன, எவ்வளவோ சாதன கிரமங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தோம்ல. இப்ப இந்த அளவுக்கு நீங்க தியானத்திலையும் சமாதியிலையும் உட்காரும் பொழுது ஜபம், பூஜை, கோவிலுக்கு செல்லுதல், இது இந்த சாதன கிரமங்கள் எதுவுமே வேணாம். ஏன்னா அன்றோடி குவிந்த மனதை கொண்டு போய் நீங்க கோவில்ல போய் கலைச்சிக்க வேண்டாம். இவ்வளவு உச்ச சாதனம் பண்ணும் போது அத்தனை மீதி சாதனங்கள் இதுக்கெல்லாம் எல்லாமே ஒன் பாயிண்டட்னஸ்க்கு தான், ஏகாகிரக பார்வைக்கு தான் அத்தனை சாதனங்களும். புத்தியை ஒரு புள்ளியில நிறுத்துறதுக்கு, அதாவது பேலன்ஸா நிறுத்துறதுக்கு, எந்த வேல்யூஸ் இல்லாம நிக்கணும். இதுதான் பிராக்டிஸ். சூப்பரா பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கும் கிடையாது, ஐயோ சொதப்பிட்டேன் அப்படின்றதுக்கும் கிடையாது, இதுக்குமே கிடையாது. நான் ஜட்ஜ்மெண்டெல்லாம் புத்தி நிக்கணும், காரண காரணம் இல்லாம நிக்கணும். ஏன்னா அந்த பொருள் உற்பத்தி ஆவதற்கு காரணம் இல்லை. அன்புக்கு வந்து காரணம் இல்லை. அன்பே ஒரு பொருள், ட்ரூத்ன்றது ஒரு பொருள். ட்ரூத் தான் நம்மளை விடுவிக்கின்றா, நம்ம புத்தி விடுவிக்காது. என்னுடைய வேல்யூஸ் எல்லாம் விடுவிக்கவே விடுக்காது. இன்னும் பந்தம் இங்க விட்டுறியா, உன் உடம்புக்குள்ள விட்டுரு, மனசுக்குள்ள விட்டுரு, புத்திக்குள்ள விட்டுரு, எல்லாத்திலையும் விட்டுரு. அங்க இருக்கு அது, அது அங்க, அதுதான் உன்னை வந்து தூக்கிக்கணும், உன்னை அப்படியே லிஃப்ட் பண்ணணும். நீ ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது. உன் வார்த்தையால, உன் மனசால, உன் புத்தியால, உன்னுடைய இந்த உலகத்து ஸ்கில்ஸ்னால எதையுமே கிழிக்க முடியாது. ஒரு வார்த்தை கூட ஹெல்ப் பண்ணாது, நீயா ஒரு பத்தி பண்ண வார்த்தை. அந்த அளவுக்கு வந்து கிளியரா சொல்றாங்க. அதனால்தான் இப்ப என்ன சொல்ற, பிறகு அனைத்து சாதனங்களிலும் விடுபட்டு, சாதனங்கள்னா இப்ப சொன்னார்ல, யமம், நியமம், மௌனம், தேசம், காலம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, எல்லாத்தையும் விடு. கோவிலுக்கு போ. விடுன்னு என்ன அர்த்தம்னா, நீ பதிவாக அடைஞ்சதுக்கு போய் பண்ணிட்டு இருப்பியா? மொத்தம் PhD லெவல் படிச்சிருக்காங்க, திருப்பி ABCD, கிராமர், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் சந்தேகம் வருமா? முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. திருப்பி இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
அத போல எல்லா சாதனங்களும் விடுபட்டு சித்தனாகி, சித்தன் இங்க பிராக்டிகல்ஸ் தான் நம்மளுக்கு, புஸ்தகங்களே இல்ல, அப்புறம் ஓயாத சச்சங்கம் கேட்டுன்றதுலயும் இல்ல, எதுலயுமே இல்ல. வார்த்தைகளை எடுக்கிறதுக்கு தான் நான் இந்த சச்சங்கம் தான் நடத்திட்டு இருக்கேன். புத்தியில அனைத்து மனங்கள்லயும் புத்திகள்லயும் காலங்களாகவும் தேசங்களாகவும் உலகங்களாகவும் பிரிவுபட்டிருக்கிற அந்த மனம் ஓயாம எண்ணச்சூழல்ல மாட்டிண்டு என்னன்னு தெரியாம இருக்கிற அத்தனை எண்ணச்சூழல்களையும் எடுக்கிறதுக்கு முடியுமா அப்படின்றதுக்கு தான் கோர் டீச்சிங். நிறுத்தத்துக்கு பழகத்துக்கு சொல்லித்தரேன், யோசிக்காம இருக்கிறதுக்கு பழக சொல்லித்தரேன், நல்லது கெட்டதுன்ற 2 டியாலிட்டிஸ்குள்ள வாழாம இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுக்கிறவன்னு ஒருத்தரும் கிடையாது, ஏன்னா அது பரப்பவே கிடையாது. இந்த எக்ஸசைஸ் ஞானமயமா காரணமற்ற இலங்கைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இருப்புக்கு வந்து ஒரு தொழில் கிடையாது. ஆன்ம பொருளுக்கு என்ன சத்து சித்து ஆனந்தம், இதெல்லாம் 3 தொழில் கிடையாது. அதனுடைய தொழில் கிடையாது. நான் டாக்டரா இருக்கேன், நான் வக்கீலா இருக்கேன்ற மாதிரி தொழில் கிடையாது. ஆன்ம பொருள் இருப்பு, இன்மையே இது கிடையாது, காரணமே கிடையாது. அந்த இருப்பு காரணம் கிடையாது. அதனால இந்த சத்சங்கங்களும் வந்து அவ்வளவுதான் ட்ரூத் உபதேசிக்கப்படுறது. அப்பதான் எண்ணம், அப்பதான் பண்ணிட்டே இருக்கணும். அதான் சாதன கிரமங்கள்னு எதுவுமே வந்து பைண்ட் பண்ணாது. மேல வந்து போனா திருப்பி எங்கே போறோம்? புத்தி நிக்க தெரிஞ்சு கொடுத்தோம்னா திருப்பி வந்து டியூவாலிட்டிஸை பத்தி இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. முக்த ஸ்திதி, இதெல்லாம் முக்தி அடைஞ்ச ஸ்திதி. அப்புறம் கடைசி பாட்டு 47 அப்புறம் 50, 47வது பாட்டு. நிமிஷார்த்தம் ந திஷ்டந்தி விருத்திம் பிரம்மமயம் வினா. ஒரு க்ஷணம் கூட, ஒரு நிமிஷம் கூட இந்த அகண்ட பேரறிவிலிருந்து கீழே இறங்குறதே இல்லையா. புத்திக்கே இறங்குறது, புத்தி தான் சுட்டறிவு. காட் இன்டாக்சிகேட்டட் அப்படியே இருக்கலாம். யாரு? யதா திஷ்டந்தி பிரம்மாத்தியாக, பிரம்மன் முதலானவர்கள், சனகாத்தியாக, சனகர் முதலானவர்கள், சுகாதயக, சுகர் முதலானவர்கள், இவங்க எல்லாம் யாரும் இறங்குறது இல்லையா. அப்படின்னா இவங்க எல்லாம் எங்கப்பா இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டா, இந்த உடம்புல வாழறது வந்து இங்க முக்கியம் இல்ல. உடம்புல இந்த க்ஷணம் நீங்க வாழ்ந்துட்டு இருக்குது, நீங்க கேட்டு இருக்கிறது கூட உடம்பு கேட்கல, உங்க புத்தி வந்து அங்க நின்று இந்த சத்சங்கத்தை கேட்டு இருக்கு. ஆக்சுவலா நீங்க எங்க இருக்கு? கையில இருக்கா, கால்ல இருக்கா? இப்ப கவனமா குவிஞ்சு இருக்கிற அந்த புள்ளியில தான் இருக்கு. அதே புள்ளியில அம்மயமாகவே இருக்கிறவங்க தான் அந்த சனகாரியர்கள், சுகர் முதலானோர், பிரம்மா முதலானோர், பகவான் ரமண ரிஷி முதலானோர், பகவான் கிருஷ்ண பரமாத்மா முதலானோர், எல்லா தெய்வ நிலைகளும், எல்லா அவதார நிலைகளும், எல்லா ஞான நிலைகளும் அப்படியே அதுல இருந்து இறங்காம, எது ஞான நிலையோ சொத்தறிவற்ற நிலையே, பேதமற்ற நிலையே, கண்டறிவில்லாத நிலையே, அந்நிலையில அவங்க எல்லாம் இருந்துட்டே இருக்கா. ஒரு க்ஷணம் கூட இறங்குறது இல்லையா அப்படின்னு இந்த ரிஷி கொடுத்திருக்காரு. அப்புறம் இது 47வது பாட்டு. அப்புறம் 50வது பாட்டு. பிரம்மமயமான மனோவிருத்தி இல்லாமல் பிரம்மா முதலியவர்களும் சனக்கர் சுகர் முதலியவர்களும் அரை நிமிஷம் கூட இருப்பதில்லை, அப்படி இவனும் இருப்பான். நம்ம பிராக்டிகல்ஸ் தான், அதை தாண்டி சித்தாந்தம் தான் நம்ம இருக்கணும். யாரு? ஏன்னா அந்நியமே இல்லையே. நீங்க உங்க புத்தியை நிக்க வச்சேன்னா அவ்வளவுதான், அந்த ஆன்ம பொருள் தான். அதுக்கு அந்நியமா நீங்களே இல்லாதப்போ எங்க சனகர் வந்தார், எங்க பிரம்மா முதலானவர் வந்தார்? ஆழ்ந்த உரத்துல நீங்களே இல்லாதப்போ உங்க பையன் எங்க வந்தான், உங்க அம்மா எங்க வந்தா? கனவு வந்தாதான் வருவா. கனவற்ற ஆழ்ந்த உறக்கத்துல எப்படி வருவா? யாரும் வரமாட்டா. அத போலயே இங்க விழிப்பு நிலை வாழ்க்கை பூரா அவங்க இப்படி இருக்காங்க. ஏன்னா இருக்கிறது அது ஒண்ணுதான், அதுதான் வெளியிலதான் இருக்கு. அதனால புத்தி அங்க போய் சரணாகதி அடைஞ்சிருக்குது. தெரியும்ன்றதெல்லாம் சொல்றதெல்லாம் விட்டுட்டு சரணாகதி ரூபத்திலேயே இருக்குது. எப்பவும் அந்த இன்டாக்சிகேஷன்லயே இருக்கு, அந்த பரபோகத்திலேயே இருக்கு. அப்புறம் 50வது பாட்டு. பாவித்தம் தீவிர வேகேன யத்வஸ்து நஷ்யாத்மகம் திருஷ்யம் ஹத்ருஷ்யதாம் நீத்வா பிரம்மாகாரேண சிந்தையேத் வித்வான் நித்யம் சுகே திஷ்டேத்
தியா சித்திர சபூர்ணயா. எந்த பரம்பொருள் நிச்சயமாகவும், இங்கதான் அந்த கன்விக்ஷன், இந்த கன்விக்ஷன் நின்றுதான் வருமே தவிர கேட்டு கேட்டு புஸ்தகம் படிச்சு படிச்சு உடம்பாலையும் 5 புலன்களாலையும் எங்கெங்கயோ திரிஞ்சு இப்படி எல்லாம் வராது. நிக்கணும், ஒடுங்கணும். 2 வேல்யூஸ்னாலதான் ஆடிட்டு இருக்கு, இரட்டைகளாலதான் ஆடிட்டு இருக்கு, இரட்டைகளாலதான் அகந்தையே இருக்கு. அதனாலதான் எந்த ஒரு வேல்யூ வந்தாலும், நல்ல வேல்யூ வந்தாலும் சரி, கெட்ட வேல்யூ வந்தாலும், யாருக்குப்பா இது உபதேசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்மளையே கேட்கணும். இதுதான் நிச்சயம். வஸ்து நிச்சயம் ஆயிடும், சீக்கிரமே வஸ்து நிச்சயம் ஆயிடும். வஸ்து நிச்சயம் என்ன? இந்த மாதிரி இன்னதென கருதவும் கூடாத அந்த ஞான நிலை தானே தானாய் அனுபவத்திலேயே விளங்குவதாம். அனுபவத்திலேயே. ஸ்ருதி, யுக்தி, அனுபவம். இப்ப ஸ்ருதி கேட்டு, யுக்தினா நீங்களே யுக்திய பாக்கிறதுக்கு நீங்க உட்காரவா இல்லையா? உள்ள பேசிட்டே இருந்தேன்னா, அதை பத்தி கருத்து கூறிட்டே இருந்தேன்னா, பட்டிமன்றம் நடத்திட்டே இருந்தேன்னா, இப்ப 99% சத்சங்கம் எப்படி நடத்துறது? ப்ரூவிங் தான். ஆன்ம பொருள் இருக்கா இல்லையா, அறிவு பேரறிவு இருக்கா இல்லையா, அதுவாவே இருந்துருக்கோம். அவ்வளவு சகஜமான வஸ்து இது. சகஜமே கிடையாது. இந்த மனோமயமா வாழற விழிப்பு நிலை வாழ்க்கை சகஜமே கிடையாது. பேரறிவா இருக்கிறது தான் சகஜம், ஆன்ம ஒளியா இருக்கிறது தான் சகஜம், தேஜோ பிந்துவா ஸ்டில்னஸ்ல இருக்கிறது தான், அந்த புள்ளியில இருக்கிறது தான் சகஜம். அத யுக்தி பண்ணணும்னா, யுக்தியா பார்க்கணும்னா, யுக்தினாலே என்ன? சத்தியத்தோடு போய் மெர்ஜாருது. யுக்தக என்ன? அதோட இணைந்த அர்த்தம். யோகம் வார்த்தை அதுலயே வருது, யுக்தக. க்ஷணம் க்ஷணம் எது அந்நியமா வந்தாலும், அந்த உறக்கத்துக்கு அந்நியமா நீங்க எப்படி இருக்கலாம்? இவன் தனி அருகதையோட எப்படி இந்த சிந்தனை வரலாம், இந்த கஷ்டம் வரலாம், இந்த பயந்தத்தன்மை வரலாம், இந்த நல்லது கூட வரலாம். இங்க நல்லது மட்டும் தனியா எடுத்துக்கிறது கிடையாது, தீவிரமா யோசிக்கிறது கிடையாது. அப்படியே அதையும் பார்க்கறது. அப்ப பார்க்கும்போது அந்த யுக்தி சித்திக்கிறது. கேட்டது யுக்தியா நீங்க பண்ணினாதான் சித்திக்கும். அப்புறம் அனுபவம். என்ன அனுபவம்? ஆன்ம ஐக்கியம் தான் அங்க அனுபவம். இப்படி நிச்சயம் ஆகும் பொழுது தீவிர வேகத்தினுடன் தியானிக்கப்பட்டது. இப்பெல்லாம் தியானம் 24 hours. நீங்க இந்த மாதிரியே வாழ்ந்தா கனவே வராது. ஆக்சுவலா ஆழ்ந்த உறக்கம் ரெஸ்ட் வேண்டி இருக்கலாம், அது குவாலிட்டி ஸ்லீப்பா இருக்கும். கனவே இருக்காது, கனவே இருக்காது. ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும், கனவும் இல்லை, ஒன்னும் இல்லை, அலர்ட்னஸ் மாத்திரம் இருந்ததுன்னு மாத்திரம் தெரியும். இப்படி உடம்புக்கும் மாறிடும், மனசுக்கு கேட்க வேண்டாம், மனசே இருக்காது. அதனால எப்பவுமே இந்த ஆன்ம பார்வை, ஆன்மாவுக்கு உண்டான அத்தனை சக்திகளும், என்ன அனைத்து பிரபஞ்சத்தினுடைய அனைத்து சக்திகளும் அந்த புள்ளியில இருந்தா வருது, இந்த தேஜோபிந்தில இருந்தா வருது. அதனால தீவிர வேகத்துடனும் எந்த பரம்பொருள் நிச்சயமாகவும், இந்த மாதிரி கன்விக்ஷனோட நீங்க பண்ணிதான் கன்விக்ஷன் ஆகணும். எந்த பரம்பொருள் நிச்சயமாகவும் தீவிர வேகத்துடனும் தியானிக்கப்பட்டதோ. ஏன்னா வழக்கமான புத்தியை நீங்க விட்டீங்கன்னா காலத்தை கொண்டு வந்துடும். அது ஐயோ எனக்கு வேற வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு இதை பண்றேன் அப்படின்னு உங்களையே தள்ளி வெள்ள தள்ளிடும். அதுதான் அந்த வேற வேலை இருக்கு பண்ண வைக்கிறது வாசனை, கர்மத்தினால வந்த வாசனை. தேகத்தை தனி முதலா நினைச்சுட்டு இந்த தேகத்துக்கு தனியா போய் என்னமோ பணத்து மூலமா பண்ண உறுதிப்படுத்திக்கிறதோ, பாதுகாப்பு பண்ணிக்கிறதோ, இல்லாட்டி ஆரோக்கியம் மூலமா பாதுகாப்பு, என்னத்துக்கோ போகும். ஆக்சுவலா ஆன்ம பொருளை சரணொற்று எப்பேற்பட்ட ப்ராப்ளத்தையும் அங்க சரணொற்று பேசாம இருக்கலாம். அதனால தீவிர வேகம் சொல்றான். ஏன் வேகத்தை கொண்டு வரணும்? ஏன் வேகத்தை கொண்டு வரணும்? ஏன்னா இது கேட்ட மாத்திரத்துல நீ நிக்கணும். கேட்ட மாத்திரத்துல புத்தி அந்த புள்ளி இரட்டைகளை தாண்டி, முப்புடிகளை தாண்டி, தனி முதல் அப்படின்னு சொல்லப்படுற அகங்காரத்தை தாண்டி பேசாம கடை. நான் அதை பத்தி ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ண மாட்டேன். அது ஸ்டில்னஸோ சைலன்ஸோ என்னவா வேணா இருக்கட்டும், அதுவா அதுல கரையணும். அதுக்குதான் தீவிர வேகத்துடன் தியானிக்கப்பட்டதோ. அதனால் பார்க்கப்படும் உலகத்தினும் பார்வை நின்று நீக்கி, அதான் சொன்னாங்க, எல்லாத்தையுமே நீக்கி. தனி அர்ஜென்சி கிடையவே கிடையாது, தனி எமர்ஜென்சியும் கிடையாது. இங்க எப்படி இருக்க முடியும்?
இப்படி இருக்க முடியும்? பெரிய யுத்த காலத்துல உட்கார்ந்துட்டு பகவான் கிருஷ்ண பரமாத்மா வந்து பகவத்கீதா சாரத்தை உபதேசிக்கிறார். மொத்த யுத்தமே 18 நாள். இதுல எவ்வளவு சாப்டர்ஸ் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு 900 ஸ்லோகமா அவ்வளவு இருக்கு போல் இருக்கு. அவ்வளோத்தையும் உபதேசிச்சுட்டு இருக்காரு. யுத்த காலத்துல உபதேசிக்கிறாருன்னா அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு அவதார புருஷனா அவர் இருந்திருக்கணும், எப்பேற்பட்ட பரமாத்மாவா இருந்திருக்கணும், எப்பேற்பட்ட ஞான நிலையில இருந்து இருந்ததுன்னா அந்த சமயம் அது உபதேசிக்கப்படும் பொழுதெல்லாம் டைம்லெஸ்னஸ் தான் அந்த பிரபஞ்சம் பூரா வியாபிச்சிருக்கும். இதனுடைய மகோன்னதம் அப்பேற்பட்டது. இந்த ஆன்ம பொருளுடைய மகோன்னதம் அப்பேற்பட்டது. ஏன்னா அதுதான் பிரபஞ்சம், அதுதான் கிருஷ்ண பரமாத்மா, அதுதான் யுத்தகுலம், அதுதான் அர்ஜுனன், அதுதான் பீஷ்மர், அதுதான் துரியோதனன், அதுதான் அத்தனை சேன பரிவாரங்கள், அத்தனை மிருகங்கள் அங்க நிக்கிறது, குதிரைகள், யானைகள்னு படைகளா நிக்கிறதா எல்லாம் சகலம். அதுதான் ஜெயிப்பு தோல்வி, என்னோடது உன்னோடது, அத்தனை மகாபாரத யுத்தமும் அந்த பொருள் தான். அதுக்கோசரம் தான் நீ வேகம் காட்டணுமே தவிர வாழ்க்கை விஷயங்களுக்கோசரம் காட்டக்கூடாதுன்றதுதான் இங்க தீவிர வேகம். புரியுதா? ஆனா உயிரே தோண்டியா இதுல இல்லையா? கெட்ட மாற்றத்தில் வேணும் இல்லையா? ஒன்னும் ஆயிடாதியா, ஒன்னும் ஆயிடாது. உன்னோட சொத்து இழக்கப்படாது, உன்னோட உயிர் பறிக்கப்படாது. ஏன்னா அது அப்பேற்பட்ட அமிர்தம். இரவா இரவா பிறவா பெருநிலையை அடைவிக்கிற ஒரு பெரிய விஷயம் இது. அதனாலதான் இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு அதுல நிக்கணும், புத்தி அதுல நிக்கணும். அதுதான் சொல்றோம். எந்த பரம்பொருள் நிச்சயமாகவும் தீவிர வேகத்துடனும் தியானிக்கப்பட்டதோ அதனால் பார்க்கப்படும் உலக அனைத்தையும் பார்வை நின்று நீக்கி எல்லாம் பிரம்மமாக காண வேண்டும். அதான் புத்தி நிற்கும் பொழுது கருத்து கூட கூடாது என்றார் பகவான் ரமண மகர்ஷி. இன்னது என்னெல்லாம் நீ அனலைஸ் பண்ணாத, உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? ஜட்ஜ்மெண்ட்டை நிறுத்தி உட்கார்ந்து பாக்குறதுக்கே நிறைய சாதகம் பண்ணணும். எப்படி கருத்து பொங்கி பொங்கி வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. பேக்ரவுண்ட்ல இருந்து இருக்கும், சைட்ல இருந்து இருக்கும், மேல இருந்து இருக்கும், கீழே இருந்து இருக்கும், எல்லாத்துக்கும் என்னென்ன வேலை சொல்லும். கருத்துக்கள் இருந்துட்டே இருக்கும். கருத்துக்கள், ஒப்பீனியன்ஸ், வேல்யூஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ், அது நிக்கிறதுக்கே பார்வை இல்லை. அங்க ஒதுக்கிற இடத்துலயே அப்படியே அப்படியே திரும்பி 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 அப்படியே லைட் காமிக்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கணும். புத்தி பார்த்துட்டே இருக்கிறது ஒண்ணுமே இல்லாம போயிடும், ஒண்ணுமே இல்லாம போயிடும், போயிட்டே இருக்கும். சச்சிதானந்தம் சித்தத்தில் நிறைந்தவனாகி ஞானியானவன் எப்பொழுதும் சுகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சத்து சித்து ஆனந்தம்ன்றது அந்த பேரறிவு நிலையினுடைய தன்மைகள். சத்துன்னா என்ன? ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங். இதுவாக இல்லை, அதுவாக இல்லை, காட்சியாக இல்லை, காட்சியே கிடையாது, வெறும் எக்ஸிஸ்டன்ஸ், வெறும் அவேர்னஸ், பேருணர்வது சத்து, எக்ஸிஸ்டன்ஸ். அப்புறம் எப்படி இருக்கு? சித்து, டைனமிக்கா இருக்குது. அந்த இருப்பும் தொழில் கிடையாது, இந்த அறிவா இருக்கிறதும் டைனமிக்கா இருக்கிறதும் தொழில் கிடையாது அதனோடது. இப்படியாகவே இருக்கிறது தான் அது. சிவன்றது வந்து ஒரு களிமண் கிடையாது, களிமண் உருண்டை கிடையாது. ஆழ்ந்த உறக்கம் கூட களிமண் உருண்டை கிடையாது. களிமண் உருண்டையா இருந்தா நீங்க விட்ட துக்கம் அங்கேயும் தொடரணும். மனத்தாலதான் இந்த பிரபஞ்சம் வியாபிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் ஆழ்ந்த உறக்கத்துல மனம் ஒடுங்குவதனால்தான் நம்மளுக்கு நல்ல தெம்பு கிடைக்கிறது. மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி நன்னா தூங்கணுன்றது ஒரு தெம்பா இருக்கு. இப்படி பிசிக்கலுக்கும் சைக்காலஜிக்குமே இவ்வளவு தெம்பு கொடுக்குறதுன்னா அதனுடைய உண்மையான கஷேத்திரம் எப்படி இருக்கணும்? ஆனந்தமயமாக இருக்கும். அது வந்து இந்த விழிப்பு நிலை, துக்கம், சுகம் அப்படின்ற ஆப்போசிட் தாண்டிய ஒரு பேரறிவனுடைய சுகம். அது அந்த சுகத்தில் எப்போ அவன் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இது முடிகிறது. இது பேசினது எல்லாமே வந்து தியானம், சமாதி. நீங்க உட்கார்ந்து பண்ணும்போது எத்தனை பாயிண்ட்ஸும் கேட்டு கேட்டு வந்து உள்ள புடம்போடப்படணும். புத்தியானது புடம்போடப்படணும். உள்ள 5 புலன்களாக மாறக்கூடாது, கருத்துக்களாக மாறக்கூடாது. மாறுக்குன்னா அங்க இருப்பு இல்லை. அப்புறம் ஆழ்ந்த உறக்கத்துல கிடைக்கிற அந்த நிம்மதியானது ஓயாம இங்க இருக்கணும். ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். மனசு கேட்கவே வேண்டாம். இந்த பொய்யான மனசு கொண்ட வாழ்க்கையை தாண்டி அந்த பொருளை இங்கேயே நம்ம வந்து உணர முடியும். இதை வந்து காத்தால சாயந்தரம் 1 மணி நேரம் கண்டிப்பா பண்ணணும். மற்ற சமயங்கள்ல இந்த உணர்வு ரூபமாகவே புத்தியை நிறுத்தி 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 மைண்ட்ஃபுல்னஸ் புத்திசம் சொல்ற மாதிரி நிறுத்தி நிறுத்தி அந்தந்த செயல்கள்ல செய்பவனற்று
செயல் புரியும் தன்மையாகவே அங்க இருக்கணும். ஒன்னத்தை பார்த்துட்டு இருக்கணும், வெறும் பார்க்கும் தன்மை. ஒரு டிவி பார்க்கறதுக்கு கூட அப்ளை பண்ணலாம், பேக்ரவுண்ட் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒரு காட்சி, ஒரு டைலாக் வந்த உடனே எத்தனை படத்துல என்னென்ன டைலாக் வந்ததுன்னு அப்படின்னு வர வேண்டிய அவசியமே இல்லை. இதே காட்சி அவர் எப்படி பண்ணிருக்காரு, அப்படி இப்படிலாம் இடம் போறது எதுவுமே வேணாம். இந்த நிமிஷத்தை எப்படி கழிச்சா என்ன? இந்த விழிப்பு நிலை மற்ற சமயங்கள்ல அதை எப்படி கழிச்சா என்ன, எஃபெக்டிவா கழிக்கிறது தான் என்ன, அப்சர்வர்லெஸ் அப்சர்வேஷன் இஸ் பியூர் அப்சர்வேஷன். அதுதான் பியூர் விசாரம். டூயர்லெஸ் டூயிங், எனி டூயிங், லெட் இட் பி எனி டூயிங். பார்த்தேன்னா ஆக்சுவலா வந்து டூயிங்காவே இருக்காது, அப்சர்விங்காவே இருக்காது, பியூர் ஆன்ம நிலையாவே இருக்கும். அதனால டயர்டா ஆக மாட்டோம், பார்த்ததுனால டயர்ட் ஆக மாட்டோம், கேட்டதுனாலே டயர்ட் ஆக மாட்டோம். அப்படி ஒரு பொருளில் நின்று பாக்குறது, வேல்யூஸே பட்சங்கள், பட்சபாதம் எடுக்காமல், ரெண்டு சைடு எடுக்காம நின்று வெறும பாக்குறது, பேக்ரவுண்ட் இன்ஃபுளுன்ஸ் சொல்லப்படுற பாஸ்ட கொண்டு வராம பாக்குறது, இதெல்லாம் தான் மற்ற சமயங்கள்ல கண்ணை திறந்து கொண்டு வாழும் காலத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். நம்மளையே பார்த்துட்டு இருக்கணும், நம்ம புத்தியே பார்த்துட்டு இருக்கணும். அங்க ரெட்டைகள் வராம அப்படியே வந்து சென்டர்லயே இருந்துட்டு இருக்குது. எப்படி இருக்கோம், ஏதா இருக்கோம்னு கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து பண்ணுங்க. அடுத்த சத்சங்கத்துல, அடுத்த தியானத்துல சந்திப்போம்.